வணக்கம். இந்த வீடியோல நம்ம பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அதாவது PE ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை அதோட இபிஎஸோட கம்பேர் பண்ணுற ஒரு மெட்ரிக் தான் இந்த PE ரேஷியோ. ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷனை இன்வெஸ்டர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மெட்ரிக் தான் இந்த PE ரேஷியோ. அதாவது இந்த PE ரேஷியோவை வச்சு ஒரு கம்பெனியோட ஸ்டாக் ஓவர் வேல்யூடா இல்லை அண்டர் வேல்யூடா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். PE ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணணும்னு இப்போ பார்த்துடலாம். PE அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். ஸோ அந்த நேம்லேயே இருக்குது, அந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை அதோட இபிஎஸ்ஸால் டிவைட் பண்ணுறது தான் PE ரேஷியோ. இதுக்கான ஃபார்முலா பார்த்தோன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அ ஷேர் பை ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஒரு கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1000 rupees அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கம்பெனியோட PAT அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1 lakh rupees இருக்குது. அந்த கம்பெனிக்கு அவுட்ஸ்டாண்டிங் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 1000 இருக்குது அப்படின்னு எடுத்துப்போம். PE தெரியறதுக்கு நமக்கு முதல்ல இபிஎஸ் கால்குலேட் பண்ணணும். இபிஎஸ் பற்றின டீட்டெயில்டு வீடியோ, அதாவது இபிஎஸ்னால் என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், அதோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எப்படி பார்க்கணும், எல்லாமே நான் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கே மேலேயும் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக இங்கே சொல்லணுன்னா இபிஎஸ் பேட் பை த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ பேட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை நம்பர் ஆஃப் ஷேர்ஸால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு இபிஎஸ் கிடைச்சிரும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா நம்ம 1 lakh by 1000. ஸோ இபிஎஸ் இஸ் 100. அடுத்தது இப்போ PE கால்குலேட் பண்ணிடலாம். PE நம்ம ஏற்கனவே இப்போ ஃபார்முலா பார்த்தோம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பை இபிஎஸ். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1000 பை இபிஎஸ் இப்போ கால்குலேட் பண்ணது 100. அதனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, PE 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நம்ம இப்போ கன்சிடர் பண்ணியிருக்க கம்பெனியோட PE ரேஷியோ 10. சரி, இப்போ நம்ம PE ரேஷியோ கால்குலேட் பண்ணிட்டோம், நமக்கு 10ங்கிற வேல்யூ கிடச்சிருச்சு. ஆனால் இந்த 10ங்கிறது என்ன மீன் பண்ணுது, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 10ங்கிற வேல்யூ என்ன சொல்லுதுன்னா, இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனியோட ஷேரை அதோட ஏர்னிங்ஸை விட 10 மடங்கு ஜாஸ்தி கொடுத்து வாங்க ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அந்த ஷேருக்கு அந்த கம்பெனிக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது, க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்குது. அதனால அந்த கம்பெனியோட கரண்ட் ஏர்னிங்ஸ் பர் ஷேரை விட நான் 10 மடங்கு ஜாஸ்தி கொடுத்தும் இந்த ஷேரை வாங்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ PE ரேஷியோ சொல்கிறது இதுதான். ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஸ்டாக்கை எவ்வளோ விலை கொடுத்து வாங்க ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது PE ரேஷியோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த PE ரேஷியோ நமக்கு ஹெல்ப் பண்ணும். PE ரேஷியோ வச்சு எந்த கம்பெனி பெட்டர் வேல்யூட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம எந்த கம்பெனி பெட்டர் வேல்யூடாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரே செக்டரில் இருக்க 2 கம்பெனிஸ் எடுத்துக்கலாம், கம்பெனி A அண்ட் கம்பெனி B. கம்பெனி ஏவோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 100 rupees. இதுவே கம்பெனி பியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 170 rupees. இப்போது இந்த 2 கம்பெனியில் எது பெட்டர் வேல்யூ ப்ரைஸ் வச்சு மட்டும் சொன்னோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கம்பெனி A இஸ் பெட்டர் வேல்யூ, ஸோ நான் அதை வாங்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணலாம். அடுத்ததாக கம்பெனி ஏவோட இபிஎஸ் பார்க்கலாம். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கம்பெனி ஏவுக்கு 5 அப்படின்னு இருக்குது, கம்பெனி பியோட இபிஎஸ் 10 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த இபிஎஸ் வச்சு கம்பேர் பண்ணினோன்னா எந்த கம்பெனி ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஜாஸ்தியாக கொடுக்குது, கம்பெனி பி கொடுக்குது. ஏன்னா அது வேல்யூ 10 அப்படின்னு இருக்குது. ஸோ இபிஎஸ் வச்சு கம்பேர் பண்ணோன்னா இங்கே கம்பெனி பி பெட்டர் வேல்யூடாக தெரியும். ஆனால் ஆக்சுவல் வேல்யூவேஷன் என்ன, கம்பெனி ஏவா பியா எது பெட்டர் வேல்யூட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நாம் PE ரேஷியோவை பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ PE ஆஃப் கம்பெனி ஏ எவ்வளவு 100 by 5. ஸோ PE ரேஷியோ ஆஃப் கம்பெனி ஏ 20. கம்பெனி பி ஓட PE ரேஷியோ 170 by 10. ஸோ 17. இப்போ நம்ம PE ரேஷியோ வச்சு இந்த 2 கம்பெனிஸோட வேல்யூவேஷனை கம்பேர் பண்ணினோம்னா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் கம்பெனி பி பெட்டர் வேல்யூடாக இருக்குது. ஏன்னா நம்ம 17 times த ஏர்னிங்ஸ் மட்டும்தான் பே பண்ண போகிறோம் கம்பெனி பியோட ஷேர் வாங்குறதுக்கு. ஆனால் இதுவே கம்பெனி ஏவோட ஷேர் வாங்கணும் அப்படின்னா 20 times த ஏர்னிங்ஸ் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கம்பெனி பியோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் அது பெட்டர் வேல்யூடாக இருக்குது. அடுத்ததாக PE ரேஷியோ வச்சு கம்பெனிஸை எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். 2 கம்பெனிஸை நம்ம கம்பேர் பண்ண எடுக்கும்பொழுது நம்ம பார்க்க வேண்டிய ரொம்பவே முக்கியமான விஷயம், அந்த 2 கம்பெனிஸும் ஒரே செக்டர் இல்லை இண்டஸ்ட்ரியில் இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ நான் டாடா மோட்டர்ஸோட PE ரேஷியோவை டிசிஎஸோட PE ரேஷியோவோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரெண்டுமே இருக்கிற இண்டஸ்ட்ரி ஆர் செக்டர் டோட்டலாக டிஃப்ரெண்ட். டாடா மோட்டர்ஸ் ஆட்டோமொபைல் செக்டரில் இருக்குது, டிசிஎஸ் ஐடி செக்டரில் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் இருக்க கம்பெனிஸோட PE ரேஷியோவை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படி கம்பேர் பண்ணினாலும் அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா இந்த 2 கம்பெனிஸும் டீல் பண்ணுற செக்மெண்ட்ஸ் வேறு, அவங்களோட கிளையண்ட்ஸ் வேறு, அவங்களோட பிஸ்னஸ் மாடல்ஸ் வேறு, அவங்களோட மார்க்கெட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ PE ரேஷியோ வச்சு கம்பேர் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே அதே செக்டரில் இருக்க கம்பெனிஸாக கம்பேர் பண்ணணும்.
அடுத்ததா அந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோவை அந்த கம்பெனி இருக்க இண்டஸ்ட்ரி ஒரு செக்டர் பிஇயோட கம்பேர் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பெயிண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா நெரோலாக் பெயிண்ட்ஸ் இருக்குது, ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸோட பிஇ ரேஷியோவை நாம் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியோட பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிளில் நான் நெரோலாக் பெயிண்ட்ஸோட பிஇ ரேஷியோவை அந்த இண்டஸ்ட்ரி பிஇ, அதாவது பெயிண்ட் இண்டஸ்ட்ரியோட பிஇயோட கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆக்சுவல் நம்பர்ஸ் தான். ஸோ பெயிண்ட் இண்டஸ்ட்ரியோட கரண்ட் பிஇ ரேஷியோ 47.8ல் இருக்குது. நெரோலாக் பெயிண்ட்ஸோட பிஇ ரேஷியோஸ் 37.2ல் இருக்குது. நெரோலாக் பெயிண்ட்ஸோட பிஇ ரேஷியோ இண்டஸ்ட்ரி பிஇயை விட கம்மியாக இருக்குது. அதனால இந்த ஷேர் வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுவே இந்த பர்டிகுலர் கம்பெனியோட பிஇ இண்டஸ்ட்ரி பிஇயை விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி பிஇ ரேஷியோ வச்சு நம்ம ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடா இல்லை ஓவர் வேல்யூடா அப்படின்னும் கண்டுபிடிக்கலாம். பிஇ ரேஷியோவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இதை மேனுவலாக கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய போர்ட்டல்ஸ் அண்ட் ஆப்ஸ் இந்த ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் அண்ட் கம்பெனியோட கீ மெட்ரிசஸை ரெடி ஹேண்டாக நமக்கு கொடுக்குறாங்க. மணி கண்ட்ரோல், ஸ்க்ரீனர், ட்ரேட் பிரெயின்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது, நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது. இப்போ இங்கே நம்ம பார்க்குறது ஸ்க்ரீனர் போர்ட்டல். இதில் வந்து நெரோலாக் பெயிண்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஸ்டாக் பிஇ என்னன்னு தெரியுது, இண்டஸ்ட்ரி பிஇ என்னன்னு தெரியுது. ஸோ நம்ம இதை வச்சு கம்பேர் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம இதை வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸோட கம்பேர் பண்ணணும்னாலும் ஏஷியன் பெயிண்ட்ஸை வந்து ஸ்க்ரீனர் ஆப்பில் சர்ச் பண்ணிவிட்டு அதோட ஸ்டாக் பிஇயும் இண்டஸ்ட்ரி பிஇயும் பார்த்து நம்ம கம்பேர் பண்ணலாம். சரி, இப்போ பிஇ ரேஷியோவை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். பிஇ ரேஷியோட வேல்யூவை மட்டும் வச்சு ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கலாமா? ஷேர் வாங்குறது அவ்வளோ சிம்பிளான விஷயமா? பிஇ ரேஷியோட சேர்த்து இன்னும் சில ஃபேக்டர்ஸும் நம்ம கன்சிடர் பண்ணணுங்க ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பிஇ ரேஷியோட சேர்த்து அந்த கம்பெனியோட பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் க்ரோத் எப்படி இருந்திருக்கு, ஃபார் த லாஸ்ட் 3 இயர்ஸ் அந்த கம்பெனிக்கு க்ரோத் எப்படி இருந்திருக்கு, அண்ட் அந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் க்ரோத் பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது, இந்த ஃபேக்டர்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதில் 3 கம்பெனிஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல கம்பெனி ஏன்னு எடுத்துப்போம். இந்த கம்பெனியோட லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் இங்கே பார்ப்போம். இயர் 1ல் அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து 1200 இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த வருஷத்தில் அது 500 குறைஞ்சிருக்கு. அதுக்கும் அடுத்த வருஷத்தில் இன்னுமே குறைஞ்சிருக்கு, 150 ருபீஸ் ஆயிருக்கு. ஸோ பேசிக்லி ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது. அதோடு சேர்த்து கம்பெனியோட இபிஎஸும் குறைஞ்சிக்கிட்டே தான் வந்திருக்கு. ஸோ முதல்ல 40 இருந்திருக்கு, அப்புறம் 20 இருக்குது, அது அப்படியே 10 குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ பிஇ எடுத்துக்கிட்டோன்னா இந்த கம்பெனிக்கு இயர் 1ல் 30 இருந்த பிஇ அப்புறம் 25 குறைஞ்சி இப்போ 15ல் நிற்குது. ஸோ இது ஒரு கம்பெனி. அடுத்தது இன்னொரு கம்பெனி கன்சிடர் பண்ணலாம். இந்த கம்பெனியில் இயர் 1ல் வந்து அதோட ப்ரைஸ் 200 இருக்குது. இயர் 2ல் 220 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இயர் 3ல் 240 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். அண்ட் இந்த கம்பெனிக்கான இபிஎஸ் வந்து முதல்ல 10 இருந்திருக்கு, அப்புறம் 11 க்ரோ ஆகிருக்கு, அப்புறம் 12 க்ரோ ஆகிருக்கு. ஸோ பிஇ பார்த்தோன்னா கான்ஸ்டண்ட்டாக 20 இருந்திருக்கு. இதோட ப்ரைஸும் க்ரோத்தும் லோவாக தான் இருந்திருக்கு. இப்போ இந்த 2 கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோன்னா முதல்ல நம்ம பார்த்த கம்பெனி வந்து ப்ரைஸ் லோவாக ஆகுது, அதே நேரத்தில் க்ரோத்தும் ரொம்ப கம்மியாயிட்டே வந்திருக்கு. ஆனால் அடுத்த கம்பெனியில் பார்த்தோன்னா ப்ரைஸ் லோவாக இருக்குது, ஆனால் ஏர்னிங்ஸ் பெர் ஷேரும் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதோட சேர்த்து ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம 3வது கம்பெனி கன்சிடர் பண்ணலாம். இந்த கம்பெனியில் இயர் 1ல் அதோட ப்ரைஸ் வந்து 200 இருந்திருக்கு. இயர் 2ல் அது 500 ஆயிருக்கு, மோர் தென் டபுள் ஆயிருக்கு. அண்ட் இயர் 3ல் வந்து 1200 ஆயிருக்கு. இந்த கம்பெனிக்கு இபிஎஸும் 3 இயர்ஸாக டபுள் ஆகிட்டே வந்திருக்கு. இயர் 1ல் 10 இருந்த இபிஎஸ் அடுத்து இயர் 2ல் 20 இருக்குது, அடுத்தது 40 ஆகிருக்கு. ஸோ பிஇயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. 20 இருந்திருக்கு ஃபஸ்ட் இயரில், 25 இருந்திருக்கு செகண்ட் இயரில், அண்ட் தேர்ட் இயரில் இப்போ 30 இருக்குது. ஸோ இதில் இபிஎஸ், ப்ரைஸ் அண்ட் பிஇ 3மே அதிகரிச்சுட்டே வந்திருக்கு. இந்த கம்பெனியில் ப்ரைஸ் லைட்டாக அதிகரிச்சிருக்கு, இபிஎஸ் லைட்டாக அதிகரிச்சிருக்கு, பிஇ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. அதுவே இந்த கம்பெனியை பார்த்தோன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, இபிஎஸும் கம்மியாக இருக்குது, அதனால பிஇயும் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த 3 கம்பெனிஸும் ஒரே செக்டரில் இருக்குது அப்படின்னு வச்சுட்டோன்னா இந்த 3 கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கன்சிடர் பண்ணுறது இந்த ஹை ப்ரைஸ் ஹை க்ரோத் பொட்டென்ஷியல் கொண்ட கம்பெனியாக தான் இருக்குமே தவிர இந்த 2 கம்பெனிஸாக இருக்காது. இந்த வீடியோவில் நம்ம பிஇ ரேஷியோ அப்படின்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், அண்ட் எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பிஇ ரேஷியோவை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.